இன்னைக்கு தக்காளி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். செவக்க வறுக்கணும். 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 கப் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தில் இருக்க பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கி விடணும். இந்த தக்காளி சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மூணு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த சட்னிக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி வதங்கின பிறகு 1 கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். இது சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. சட்னியை தாளிச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இதை அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துடலாம். இதை செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.